ஹலோ மக்களே, நான் உங்கள் எம்கே பாண்டி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லணும். நேற்று ஒரு சின்ன ஒரு ஷாக்கான ஒரு நியூஸுங்க. என் ஃப்ரெண்டு கோவாவுக்கு போகிற மாதிரி ஒரு பிளானு. அதுக்கு என்னென்னா அங்கே ஒரு சின்ன வேலை, என்னென்னா கேட்ரிங் வேலைன்ட்டு ஒரு வேலை. கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு மச்சி வா மச்சி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நான் சரி டே எனக்கு வேலை இருக்குடா, நீ போயிட்டு வாடா, நீ போயிட்டு கூட நீ கூப்பிடு சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். நீ போயிட்டு வா, எனக்கு வேலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஐயோ பயங்கரமான ஷாக்குங்க. நான் தான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா என்ன நடந்துச்சு, நான் அதை சொல்லுங்கடா அப்படிங்கிறீங்களா. அங்கே போய் கல்யாணத்துக்கு போனவன் எந்த கல்யாணத்துக்கு போயிருக்கனா, கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணங்க. நேற்று அங்க போயிட்டு அங்க போய் சொல்றான். என்னடா எனக்கு ஐயோ என்ன கீர்த்தி சுரேஷ் கல்யாணமா, அங்க போயிட்டு வீடியோ கால் பண்றான். மச்சி இங்க பாரு மச்சி, நீ வந்திருக்கலாம் மச்சி அப்படிங்கிறான். டேய் இந்த பேரை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்டா. டேய் ஏன்டா இதை நீ சொல்லல ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இல்ல மச்சி இங்க வந்துதான் எனக்கே தெரியுது, ஏன்ட்டே சொல்லலடா, ஒரு சர்ப்ரைஸாவே வச்சுக்கிட்டு இங்க கிட்ட வந்த பிறகுதான் சொல்றாங்க அப்படிங்கிறான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்துக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் இந்நேரத்துக்கு வந்திருப்பேன்டா அப்படிங்கிற. மச்சி ஒரு சின்ன இன்னும் அப்டேட்டான விஷயம், ஒரு சொன்னா நம்ப மாட்டேன் சொல்றேன் அப்படின்னா. என்னடா சரி சொல்றா. இதுலயே நான் இந்த ஷாக்குகளே அப்படி தாங்க முடியாம அப்படியே மன வருத்தத்தோட இருக்கேன். இந்த வருத்தத்துக்கு முன்னாடி இன்னொரு வருத்தம் சொல்றான். நேற்று தலைவருக்கு வேற பர்த்டே. சரிடா ஆமாடா, இப்ப என்னடா அதுக்கு. இல்லடா தலைவர் வந்தாருடா கல்யாணத்துக்கு. ஒண்ணுமே சொல்றதுக்கு முடியல மக்களே. நானே பெரிய மன வருத்தல இருக்கேன். இதை தாண்டி இது ஒண்ணு சொல்றான். தளபதி வந்தாருடா. தளபதியா? விஜய் சாராவாடா? ஆமா மச்சி விஜய் சார் வந்தாருடா. என்னடா சொல்ற? மத்த நேரம்லாம் என் கூட சும்மா தண்டத்துக்கு இருக்கிற ஆளு, இப்ப பார்த்து என்னடா இது இருக்கு, இவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற. மச்சி நான் தான் மச்சி கேட்டரிங் பண்ணேன், நான் தான் அவங்களுக்கு போய் ஸ்வீட் எல்லாம் வச்சேன் அப்படிங்கிறான். நான் இங்க மனசு வருது. எங்க போங்க, என்ன வாழ்க்கை. இந்த ஷாக்லயே நான் என்னால தாங்க முடியல. அவ்வளவு மனம் வருத்தமா இருக்கு. ஆனா இதை தாண்டி மறக்க முடியல. அவ இன்னொரு அப்டேட் சொல்லும் போதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இதெல்லாம் கேட்டு இந்த மன வருத்தத்திலே இருக்கேன். இதை தாண்டி இப்போ தலைவரோட பர்த்டேக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க. அது எப்படி, அது என்ன இதுன்னு நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன். கூலி படத்துல இருந்து விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டேன். மறுபடியும் வாங்க, உங்களுக்காண்டி மறுபடியும் போய் பார்ப்போம். பாய். பார்க்கலாமா? பிக்சர் ஓ டிஆர் ஸ்டெப்பா பாருங்க. சூப்பர் ஸ்டார் பின்னாடி எப்படி ரெட் கலர்ல மாதிரி பாருங்க. சூப்பர் ஸ்டார். மனுஷனுக்கு என்ன ஏஜ் ஆச்சு, வயசெல்லாம் மேட்டர் இல்ல அப்படின்ட்டு இவரை பார்த்து நம்ம கத்துக்கணும். இவர் வயசுக்கெல்லாம் நம்ம தான் இருப்போமான்ட்டே தெரியல. ஹாப்பி பர்த்டே தலைவா. பாட்டோட ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் விட்டுருக்காங்க. அதுவே இவ்வளவு செம்மையா இருக்குன்னா அப்போ பாட்டு என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல. இந்த என் ஃப்ரெண்டு சொன்ன நியூஸ்லயே அதை தாங்க முடியாம மன வருத்தத்தோட ஒரு கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி இது ஒரு இந்த இதை பார்க்கும்போது இன்னும் எனக்கு எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியல. தலைவர் ஏஜுக்கும் அவரு ஸ்டெப், அவருடைய அந்த கெட்டப்ப பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. அவர் கெட்டப்பும் சரி, இது சரி பயங்கரமா இருக்கு. இப்ப இதை காமிக்கலாம், காப்பி ரைட் விழுந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி பயத்துல தான் இப்படி பண்ணிருக்கேன். சரி ஓகே, இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நான் உங்கள் எம்கே பாண்டி.
பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க